நல்லா சத்தமா சொல்லுங்க, இல்லைன்னா தமிழ்நாடு மொத்தமும் உங்க வீட்டு முன்னாடி இருக்கும். என்ன சத்தமா சொல்லணும்? அப்படி போகும்போது என்ன வேற கிளப்பி விட்டுட்டு போகாதீங்கப்பா. நான் வேற பாவம் அப்பாவி ஏழை இந்தியன். சரியா? ஆர்எஸ்எஸ் ஜோக்கர்ஸ். நான் பாவம் ஏழை இந்தியன். நீங்க வச்சிருக்கீங்க. அதனால ஓம் முருகாவா? சொல்லிட்டோம்ல. இன்னைக்கு காலையில் ஒரு காமெடி பார்த்தேன், அதனால தான் எனக்கு அது முருகான்னு சொன்னோன்னு சிரிப்பு வந்துடுச்சு. நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வாட்டி கமெண்டில் சொல்லணும். சரியா? முருகா இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆனனால தானே முருகா நீ ஃபேமஸ் ஆகிட்ட. திருச்செந்தூரில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டம் இருந்துச்சா? இப்போ தானே இந்த கூட்டம் வருது. நீ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங் ஆகிட்ட, அதனால தான் வருது. பார்த்துக்கோ. உனக்கு பக்தர்கள் வந்து நிஜமாக வரல, இன்ஸ்டா மூலமாக தான் வந்திருக்காங்க அப்படின்னு. ஓகே, நம்ம கிளம்புவோமா? அருணே, எல்சனோ, விகானசிஸ் அண்ட் முபினாசிஸ் எப்போ பார்த்தாலும் லைவ் தான் இருக்காங்க. ஆமாம் அருணே, அவங்க பார்த்தா நைட்டு வரைக்கும் இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக இருக்காங்க. நான்லாம் என்ன நினைப்ப தெரியுமா? அப்படி உட்காந்து உடம்புக்கு எடுத்துக்கிட்டு லைவ் போட்டோன்னா எங்களை நம்ம அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் போய் உட்காந்துருப்போம். சரியா? கொஞ்சம் நேரம் உட்கார்றதுக்கு கண் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. நம்ம லைட்டாக நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுக்கு கண் ரொம்ப வலிக்குது. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டால் 1 வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் ஆகும், 1 ஹவர் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு உட்காந்துருக்கோம். 2 ஹார்ட்ஸ் மேட்ச் பண்ணி ஹாய் குட்டி ட்ராகன். ஹாய் 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 ஹாய். நான்டா எங்கே போனீங்க ரொம்ப நாளா? ரொம்ப பிஸிடா தம்பி, உடம்பு சரியில்லை. என்ன முருகான்னு வந்து முருகனுக்கு வந்து சோதனை. ஆமாம் அருண், பார்த்தீங்களா? நிஜம்தான், அது நிஜமாக தான் அப்படி தோணுது. முன்னாடியெல்லாம் திருச்செந்தூரில் கூட்டமே இருக்காது. இப்போ பார்த்தா லைனில் வேறு நின்றுலாம் போகணும். ஊருக்கு வந்துட்டீங்களா? ஆமாம் குட்டி ட்ராகன். டாக்டர் கிட்ட ஏழை இந்திய மக்கள் தான், அவங்க தான் அடித்தா திருப்பி அடிக்க மாட்டாங்க. சாப்பிட்டாச்சாக்கா குட்டி ட்ராகன்? மதியம் சாப்பிடணும். காலைல சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன். என்ன சக்கா, என்ன ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளம்னா சொல்லடா தம்பி. உடம்பு ஃபுல்லாக ப்ராப்ளமாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அருணு, நம்ம வேற சத்தமாக வாசிச்சோன்னு வைங்களேன், அப்புறம் தூக்கி கொண்டு வச்சு அப்புறம் நம்மளை கும்முவாங்க. தேவையா நமக்கு? ஐயோ, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு மனசு சரியில்லைக்கா. அச்சோ, முதல்ல உங்களோட ஃபீவர் சரியாயிடுச்சா குட்டி ட்ராகன்? என்ன ஸ்பெஷல்? ஊருக்கு வந்தாலே ஸ்பெஷல் தானே, மீன் குழம்பு, அவியல், சக்கா அவியல். கீர்த்தி அக்காவை எங்கே? கீர்த்தி அக்கா வந்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் தான் லேட்டு. தனுவும் வரல. உண்மை. ஆமாம், வேண்டாம். நான் உங்கள் ஐடி நேம் கூட வாசித்தா தப்பாயிடும். என் குட்டி ட்ராகன் பிரேக்கப்பா. சரி ஆகிட்டப்பா. ரங்கசாமி பிரதர், ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். இது மொபைல் டேட்டாவா? சீக்கிரமாக காலி ஆயிடும், அப்புறம் ஷார்ட்ஸ் போட முடியாது. ஓகே, அதனால நான் கிளம்புறேன். நீங்கள் 10 நாள் லைவ் வராமல் இப்போ வரீங்க. ஆமாம் குட்டி ட்ராகன், சும்மா ஃப்ரீயாக இருந்தோன்னா பரவாயில்ல. எல்லாருக்கும் பதில் சொல்லணும். எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு நம்ம லைவ் போடுறதுக்குள்ளே நம்ம சோழி முடிஞ்சிடும். சேச்சிக்கு எந்த கட்சியனோ ஒன்றும் இல்லை. பேக் பெயின், ஸ்டமக் பெயின். சாப்பிட்டேன் பிரதர்.